லட்சுமி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போக போறா. நீதான் அவன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு வைக்கணும். என்ன இந்த பிள்ளையார கும்பிட்டா மடிக்கணக்குன்னு சொல்லுவாங்க. மடிக்கணக்கிற விஷயம் எல்லாம் மாப்பிள கையில எல்லாம் இருக்கு. லட்சுமி மாப்பிள நல்லா விவரமானவரா இருக்கணும்னு வேண்டிக்க. ஆத்தங்கர பிள்ளையார கும்பிட்டல்ல, அடுத்து 10வது மாசமே கையில ஆம்பளை பிள்ளைதான். போங்கடி. இப்ப வெக்கப்பட்டவன்ல எத்தனை பேரை பார்த்திருப்போம். எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் தான். ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, பொண்ணு கண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஓடு ஓடுங்க. ரேடியோக்காரா ரிக்கார்டு போடப்பா. நீ வேற. ஏய், அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க. இங்க முதல் பந்தில உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டியா? எந்திரடி, போய் வேலையை பாரு. ஏப்பா, ஊரறிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்திய, அத மறந்துட்டியா? அவ எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லார்கிட்டையும் வசவு வாங்குவா? அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற? பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினவோ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான். அவ கொண்டு அவனுக்கு தெரியுமே, நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வயசுக்கு வந்தவர்கள் எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுங்க. எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது. அது சரி, நீ படிச்ச மாப்பிள்ள எல்லாம் பாப்ப. நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல. சோத்தப்பட்டு ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம். சொகுசா படுக்கலாண்டி. அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன். படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா, படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுவுறா. எவனை கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு போறது பிள்ளையே தானே. நீ ஏண்டி பேசாம வர? எவனை கட்டிக்க போறேன்னு வாய தரன்னு சொல்ல. என் மாமனுங்க 3 பேர் இருக்காங்க. என்ன கட்டிக்க ஒத்த கால நிக்கிறாங்க. நான் யார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஓ மகர கட்டைக்கு 3 பேரு போட்டி போடுறாங்களாக்கா? நானெல்லாம் என் அத்தை மாவனத்தான் கட்டிக்க போறேன். நாங்க மட்டும் சித்தப்பா மாவனைய கட்டிக்க போறோம். அடிவ நடிவ இன்னைக்குதான் சமைச்ச பிள்ளை மாதிரி இங்க உட்காந்துருக்கா. இப்ப யார கட்டிக்க போறான்னு தெரியல. ஊர்ல இத்தனை மாமா மச்சான் இருந்தோம் எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரல. இவளை யார் கேட்டு வர போறா? இவளுக்கு என்ன ஒட்டா உறவா? சொல்லிட முடியாதுல்ல. இது ஏண்டி அழகம்மா, நீ யார கட்டிக்க போற? எங்க போய் தொலைஞ்சா இவ? அடியே அழகம்மா, வாடிங்க. கழுதைக்கு பேரு முத்துமாலை. ஊத்திர கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ண போல இருக்க. சட்டுப்பட்டு கஞ்சி குடிச்சு போட்டு புள்ள இருக்க போடி. இந்த நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு 4 இட்லி கொடுக்காம பழைய கஞ்சியை கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுக்கும் தான் சொத்தா இருக்கணும். சொல்ல மாட்டேன். வேலைக்கார கழுதைகளுக்கு இன்னைக்கு இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடறதுக்கு அல்வா கேட்பாளுங்க. நான் எங்க போறது? என்னடி அது? பழைய கஞ்சி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. நெடுமரமா வளர்ந்துட்டு உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. போறாங்களா ஒண்ணு? முன்ன வெடிக்கிற சோப்பு ஒளி விளக்கு இதெல்லாம் அதுக்கு எடுத்து போடுறீங்க. விளையாடாதீங்க. விளையாட இல்லைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏடா கலரை குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாகம் அறிஞ்சு குடிச்சேன். எந்திரியா எந்திரியா ஓடுறான். என்னங்க போங்க அந்த பக்கம். என்னையா? வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. துணி வாங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? ஓட்டுக்கிறாதீங்க. பாசமரம் இந்த வயலெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா வரத்தான் செய்யும். வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிழியத்தான் செய்யும். கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிழியாத வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா, திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமோகமா வியாபாரம் நடக்கும்.
அம்மா எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன செம்புக்கு என்ன வச்சிருக்க? அம்மாவட்டியில் திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில்ல போனா உன்ன மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளைக்கார பரபர. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படாம போனது காரணம் நீதான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி போக வேணாம். சரி போவான். சரி வா போய் அவனை எழுப்பலாம். எழுப்பு. நீதான் எழுப்ப. உங்க பெரிய தொல்லையா போச்சு. தூங்குடாம காலத்தை 12 மணிக்கு போட்டு என்ன? ஐயா, அம்மா பட்டியில திருவிழாவா, துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா. மகனே, சேலத்தின் மணி எல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி விற்கணும். அடுக்குமொழி பேசி வித்துட்டு வா. உன் வாயில புதுசே வராதே ராசா. முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு. அடுக்குமொழி ராகம். விலகு விலகு. நில்லுங்க. என்கிட்ட வேக்ஸ் துணிலா இருக்கு. விலை 10 ரூபா தான். வேணுமா? என்ன கிண்டலா? 1 ரூபா இருந்தா 9 ரூபா வாங்குவேன், தெரியும்ல? அப்ப 10 ரூபா இருந்தா 90 கோமணம் வாங்குவேன். அந்த வசதிலாம் எனக்கு இல்ல. பின்னால எங்க முதலாளி வராரு, அவர் வேணா கேட்டுப்பார். ஒரு முதலாளி இல்லையா? நில்லுங்க. நான் ஜவுளி விற்க வந்திருக்கேன். வேட்டி எதாவது வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பாப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். அது சரி, அம்மா படிக்கு இப்படித்தானே போகணும். இப்படியும் போகலாம், இறங்கி உருட்டிட்டும் போகலாம். என் சின்ன தாயி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் இரு, தண்ணி குடிச்சிட்டு போலாம். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. உள்ளுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது? சைக்கிள் மேல இறக்கி வைப்போம். சைக்கிள் கார வந்தான்னா வெய்ய போறேன். அதுக்குள்ள வந்துடலாம், வாடி. யார் அது? புழு முட்டை மேல புழு கடை வச்சது. அந்த ஆள் வந்துட்டாண்டி. ஐயோ, அந்த ஆள் வைவானே. இப்ப என்னடி பண்றது? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. ஐயோ, நீ வேற வாய வச்சிட்டு சுமாரு. வா. கழுதைகளா? புழு கடை யார் புழு மேல வச்சது? நான் இல்ல. நீயா? அறிவு இருக்கா உனக்கு? உடைக்கிறா தைரியம் வந்து நீங்க வைப்ப. எடுத்துட்டு போ சொன்னா எடுத்துட்டு போற. அதுக்கு எனக்கு வெங்காயக்காரன் கோவம் வர மாதிரி வருது. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. ஆளுக்கு என்னவா? அடச்சி தூக்கு. கொஞ்சம் தூக்கி விடு. ஆஹா, நான் வியாபாரத்துக்கு வைப்பேன் துணி கட்டு, நீ அது மேல வைப்பேன் புல்லு கட்டு. எடுக்க சொன்னா எடுத்து விட்டு எவன் கூட போய் மல்லு கட்டு. அடப்பாவி, எங்க ஊருக்கு தானே போற? உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிற. ஏண்டி சின்ன தாயி, இங்க வாடி. எப்படி தள்ளி விட்டு போறான் பாரு, எடுபட்ட பையன். முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, 2 பொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வீண் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. யப்பா, ஏடா, உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டைங்க. இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு ஒரு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணுவாப்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 ஜாக்கெட் துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது.
மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் பொழப்பு தானா ஓடிடும். எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பார்த்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? மோர் ஊத்துமா? ஊத்து நல்லா தின்றா. அதுல ஒண்ணும் குறை வச்சிடாத. என்ன அது வேற ரொம்ப போயிட போகுது. அப்பனா 2 முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரக்கு உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருத்து. நான் என்ன திங்க மானம் நான் சொன்னேன்? மக்களைய வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் பண்ண தெரிய வேணாம். எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க கொடுக்குறது? அங்க அவன் கோமரத்தை கட்டிட்டு அலையறான். சரி, ஆம்பளை வீடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு. பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவை கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதனமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்பன். அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயல? ஏமக அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஜவுளி. ஏன் ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்னென்ன இருக்கு? சின்னாலப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட்டு, பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு. சாலமான சட்ட துணி இருக்கு. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என் ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னம்மா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா? வெறும் சிரிக்கி. சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபா தண்ணி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னம்மா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாளுங்க? ஒரு ஆள் வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கரை போக்க கட்ட வச்சிருக்கீங்க. எனக்கு கடன் எல்லாம் வேண்டாம். ஏன் துறைக்கு என்ன இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி பெட்டி 2000 கொடுக்கணுமா? ஏன் அள்ளிநகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளிநகர் 2000 விலை ஜாஸ்தி. 2 அண்டர்வேர் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்ட பேசுறா? பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. இது ஓஞ்சலையா? சேலைன்னா சேலை, சும தெரியாத சேலை, ஆண் பாவம் சேலை, கட்டுனா ஆள் அசத்து சேலை. என்னது? ஆண் பாவம் சேலை. அப்ப இது வைரம்னா வைரம், கட்டுனா மாமந்தேடு வைரம். அப்படி என்னப்பா வைரம்? மண்ணுக்குள் வைரம். யாப்பா தேவதாசு இருக்கா? அதெல்லாம் பழைய சேலை. கேள்விக்கு ஞாபகம் எல்லாம் எங்க போகுதுப்பா? அப்ப இந்த பச்சை கலரு? பச்சை கலர் உடுத்தி பருவகுமாரி நடந்து வந்தா அக்கம் பக்கமெல்லாம் ஆசை மச்சா கூட்டு வரும். மைதிலி என்னை காதலி. ஐயா கெட்ட வார்த்தை சொல்றாரு. என்ன தடி கெட்ட வார்த்தையை கண்டுட்டா? இது என்ன விலைப்பா? 70 ரூபாய். 50 ரூபா தான் என் கையில இருக்கு. மிச்சத்தை உங்க அண்ணன் வந்தாலே வாங்கி தரேன். மறுபடி சீக்கிரம் செல்ல வாங்கி தரேன். இருக்கேப்பா, கொண்டாடி பறி விடுங்கடி. அடியே, இவர் சேலை விக்கிறத விட நல்லாவே பேசுறாருல்ல. இது என்ன சேலை? முதல் மரியாதை. இந்த சேலையை எடுத்துக்கட்டு, ஜாக்கெட்டை விட்டு உன் புருஷ வருவா உன்னை சுத்திக்கிட்டு. புருஷன் இல்லன்னா புதுசா அவனாவது வருவான். என்ன என்ன இருக்கு? இந்த சேலையை கட்டினா ஜாக்கெட் போட வேண்டியது. ஏன்? அதான் முதல் மரியாதை சேலை. இது என்ன விலை? 45 ரூபா. சரி கொடுங்க, வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன். இது என்ன சேலை? மண்ணுக்குள் வைரம். இது ஆண் பாவம்.
இது என்னது ரொம்ப அதிகமா இருக்கே. இதெல்லாம் என்ன? இது என்னது? இது நல்லா இருக்கே. இது போதும். இந்த ஜாக்கெட் எவ்வளவு? 25 ரூபா. விலை ஜாஸ்தியா இருக்கு. 20 ரூபாய்க்கு தருவியா? எடுத்துக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. 10 ரூபா தான் இருக்கு. மிச்சம் நாளைக்கு தரலாமா? தரலனா? தரலனா தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சரி கொடு. இதெல்லாம் எவன் எடுத்து வைப்பா? நீ அவுத்து விடுவ துணி கட்டு, நான் அடுக்கணுமா மெனக்கட்டு. நேத்து தள்ளி விட்டிய புண்ணு கட்டு, நினைச்சு பாரு நின்னுக்கிட்டு. அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்குற நீ ஒருத்தி தான். உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போட்டுறேன். என்னைக்கு உன் பாலை குடிச்சனும் அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு, இது யார்த்தையாவது சொன்ன உனக்கு ஒண்ணு முக்கியமா பண்ணையார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்தா. புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில்ல பால் செம்பு நிறைய. சுத்த வயிறு கட்டான இருக்கிறியே, இருக்கிற புல்ல எடுத்து போடுறதுக்கு என்னடா? புல்லா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புல் இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புல்லா போடுறா? புது ஜாயிண்ட்ல போட்டு அலையிறா. அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க, இருந்தா நம்மளையும் ரொட்டி வச்சுக்கலாம். உங்க சம்சாரம் இருக்காங்களா? சேலம் வாங்க, காசு தரணும். வெயில வந்திருக்கிறியா? உக்கார். இந்தா. யோ, நான் தண்ணி கேட்கலையா? காசு கேட்டியா? ஓஹோ, தூசியா? ரெண்டாவது மூடித்தானே வச்சிருந்தேன். யோ, நான் அதை கேட்கலையா? உங்க சம்சாரம் எங்கன்னு கேட்டேன். யோ, என்னையா அது? தண்ணி கேட்டா கொடுத்தேன். என்ன முட்டா பையனா சொல்றேன்? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறேன். யோ யோ, வாங்க என்கிட்ட கேளியா? யோ கையடியா. ஏப்பா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் சம்சாரம் சேலை பாய் தரணுங்க. கேட்க வந்து அடிக்க வராரு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஒண்ணு சொல்றாரு. சரியான சோட்டு பையில இருப்போம் போல. அம்மா, அதை பத்தி அவர்கிட்ட கேட்டா மாடு ஏன் மாடு இல்ல, விலையை பத்தி என்கிட்ட எல்லாம் கேட்கணும். கொண்டாங்க இப்படி கையா. யோ யோ கையடியா. யோ கையடியா. யோ உங்கள் மரியாதை கையடிக்கிறே இல்லையா? 100 ரூபா ரொம்ப கம்மிங்க. 100 ரூபாய்க்கெல்லாம் மாடு கிடைக்காது. யோ கையடியா. மாடு விலை கூடி அப்படியா? ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் நான் இல்லையா போதும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்கிருவீங்களே. என்னையா விஷயம்? இந்த சம்சாரங்க 10 ரூபாய் பாய் தருங்க. அது கேட்க வந்து அடிக்க வராரு. சரி, இந்த ஆள் தானா மாட்டை நீ தான் வாங்கின்னு சொல்லி சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. சரி, 2 பேரும் சரியான செவுட்டு பேசுகிறா இருப்பாங்க போல. அதெல்லாம் சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திடீர்னு 2000 ரூபாய் கேட்டா எங்க இருந்து கொடுப்பாங்க? ஐயோ, கடனா? என்னம்மா வேணும்? 5 மசாலா வடை, 10 பஜ்ஜி, 5 போண்டா, கூட 2 பண்ணு வைங்க. பால் பண்ணா வச்சிரட்டுமா? வைங்க. பண்ணா? பண்ணு யாருக்கு? பொண்ணுக்கு. அப்ப இந்த பலகாரம் எல்லாம் எங்க வாங்கிட்டு போறீங்க? ஏன் அவசியம் சொல்லணுமா? சரிம்மா, பெரிய மனுஷன் கேக்குறாரு, சொல்லிட்டு தான் போய. நம்ம தெக்குத்தர ராமாயக்கா மக பெரிய மனுஷியா இருக்கா. பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். சடங்கா இருக்கா. அப்ப நீ எல்லாம் சடங்காய்தான் பெரிய மனுஷியா இருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வயசாயிட்டாலும் இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏமா காசு? அட எழுதிக்கையா. யோ, குடிக்கிற டீயே கடை, இதுல வர பொம்பளை வேற கிண்டல். கோமனை தவிர்த்துட்டு விட்டுவேன். ஒழுங்கா உட்காரியா? ஏங்க, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை இங்க வேணாம். இங்க இல்லையா? கிண்டலா? ஊரெல்லாம் கடனை கொடுத்து விட்டு நானே சிக்கல்ல இருக்கேன். நீ வேற. நானும் கடனை கொடுத்தான் தேடுறேன். ஐயா, சேலத்து நேர்த்தவங்களா? நாளைக்கு காலையில அந்த ஆலமரத்தாரியில நெல்லுங்க. அங்கிட்டு எல்லாரும் வேலைக்கு போவாங்க. பேச்சு என்னடி இது?
எனக்கு சேலை கிடைச்சது கூட தெரியாம போறவா ஆடைக்கு அழகு பறிச்சு அம்பாரமா போறோம். காலையில எழுந்துச்சு களை எடுக்க வர போறோம். கழுதையை விடு. நல்லவ சொன்னா இந்த ஊர்ல யாருக்கும் பொறுக்கலடி. ஏண்டி நேத்து கூட ஒருத்த வந்து தேர்த்துருவா நின்னுக்கிட்டு எதையும் எடுத்துக்கோ எப்பவும் கொடுத்துக்கோன்னு வித்துட்டு போனா. இந்த நம்ம அழகமா கூட ஒரு துணி எடுத்தா உனக்கு என்ன கண்ணு அவிஞ்சு போச்சு. நான் கூட ஒரு சேலை எடுத்தேன் 45 ரூபாதே. இதுவா 45 ரூபா? சாயம் பயிரும்பால் இருக்கு. அடி இவ வாயில வடிச்ச தண்ணிய ஊத்த இவ வாயில விழுந்தாவே சாயம் போயிருமே. போன போயிட்டு போகுது. அவனுக்கு வேற என்ன 5 ரூபா கொடுக்கணும். ஏன் அழகம்மா நீ காசு கொடுத்துட்டியா? அவ்வளவு சீக்கிரம் காசு கொடுத்துருவேனா? சட்டையை துவச்சு காய போட்டு சாயம் போகுதா இல்லையான்னு பார்த்து தானே கொடுப்ப. அது வரைக்கும் அவன் பொறுப்பானா? அவன் கண்ணுல பட்டாதானே பாத்துட்டா ஒளிஞ்சுக்கிருவேன். எப்படி ஒளிஞ்சுக்கிருவ? நல்லா மாட்டிக்கிட்டான். என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட்டியா? நான் சும்மா சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? லவுக்கத்துல அவத்துல சும்மா விட்டுருவேன் தெரியுமில்ல? சும்மா கழுத்துவேன். சாயம் போதா இல்லையா பார்த்தா காசு கொடுப்பியா? கழட்டு ஜாக்கெட்ட. சாயம் போதா இல்லையா பாப்போம். காசு வேணும்னா காசு மட்டும் தான் கேட்கணும். சும்மா அது இதுன்னு கேட்ட நல்லா இருக்காது. ஓய் இவன் கட்டணேட்ட பேசுறல அப்ப காசு கொடு. இப்ப இல்ல நாளைக்கு தரேன். எனக்கு இப்ப வேணும். என்கிட்ட இப்ப இல்ல. அப்ப தூக்கு சீட்டி கொடு. சரி இந்தா நாளைக்கு காசு தரேன்னா நிஜமாக தூக்கு சீட்டி பிடிக்கிறேன். செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு. வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா. அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா விட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போய்யா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு? ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்னும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்குறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. நல்லா தங்கமான மனுஷன். டே வீராசாமி சாமி பின்னாடி போலி ஜீப் போறது அதுக்குள்ள உரிச்சு தின்று. நீயா? உனக்காகதான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு? 10 ரூபா தானே? இரு எடுத்துட்டு வரேன். தனி சூடா வச்சிருக்கல. தனி விடு தனி விடு. நீ வாங்க வண்டியை சுட்டு அத மடியில கட்டுறத விட்டு களிய பார்த்து புட்டு இப்ப பொழப்பு போச்சு கெட்டு. இந்த தண்ணிய குடிச்சுக்க. பத்து ஓவாய்க்கு ஜாக்கெட்டை கடத்த சொன்னியே, இப்ப களிய தின்னதுக்கு என்ன சொல்ற? என்னத்த களிய தின்ட்டாங்க? களினா களி, கேப்ப களி, கேட்டாலும் கிடைக்காது சூடு களி. தின்னுட்டு முழிக்கிறிய திருட்டு முழி, இப்ப இதையார் திம்பா மிச்ச களி. அதுக்கே இந்த ஆட்ட வேணா காசு கழிச்சுக்க. உன் காசு எனக்கு எதுக்கு? இந்த வச்சுக்க.
கடிய தின்னதுக்கு பதில சொல்லு. சரி, யார்ட்டே சொல்லிடாத. ஆஹா, அப்படின்னா சட்டைய கலத்து. ஏடி யாரு அது? பேசாம இருங்கப்பா, பொம்பளை பிள்ளை வருது. ஏமானி என்ன கையில? மஞ்சப்பொடி. எதுக்கு இவ்வளவு? நாளைக்கு வேட்டி அவுத்து கக்கத்துல வச்சுட்டு போடும்போது தெரியும் எதுக்குன்னு. ஏய் மாப்பிள, நம்ம ஊர்ல நாளைக்கு எப்ப ஒரே மஞ்சள் தண்ணி விளையாட்டு தான். ஏன்பா இந்த வருஷமும் கங்காபாய் நாடகம் தானா? அதை ஏன் கேக்குறீங்க? கங்காபாயம்ல ஓரப்பாயம்ல வழக்கம் போல நம்ம மதுரை வேஷக்காரங்க தான் ஆட வர்றாங்களாம். ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டு ஆடுறத எத்தனை வருஷமா தாயா பாக்குறது. நல்லா மப்பு மந்தாரமா கொப்பும் குலையுமா ஒருத்திய பிடிச்சிட்டு வந்து ஆட விடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேச வேண்டிய பேச்சா இது? அட, எனக்காக சொன்னேன்? உங்களை மாதிரி வயசு பையனுக்கு பார்த்து சந்தோஷப்படட்டுமே தான் சொன்னேன். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கரகாட்டத்துக்கு நிறைய வருது. அதுல பெருசேட்ட சைஸ்ல சிறுது வருது. அடுத்துங்கடி தொலைச்சு விட நோச்சு. நீங்க எல்லாம் மீச வச்சு ஆம்பளையாடா? நீங்க எல்லாம் ஆட்டமா ஆடுறீங்க, நான் ஆடுறேன். ஏனகம்மா நீ வரல மஞ்சள் தண்ணி விட்டா? ஏண்டி நீ வேற? அவளுக்கு என்ன மாமா மச்சனா இருக்காங்க, மஞ்சள் தண்ணி விட்டா வருவியா? இங்க வந்து ஒரு அதிசயத்தை பாரு. அவன் குளிக்கிறது உனக்கு அவசியமா இருக்கா? குளிக்கிறானா? எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. என்னடா நிலவரமா நிக்கிற? அவன் முதுகு தேய்ச்சி கூட கூட்டுப்பான். இப்போ என்னடா வெள்ளாமே வளைஞ்சிருக்கு முதுகுல? அட பாவி. ராமாயி, கண்ணம்மா, மங்கம்மா, அழகம்மா, காமாட்சி, சரோஜா வெறும் பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்திருக்கேன் ஐயா. ஏய், என்ன வேட்டி சட்டையெல்லாம் ஒரே மஞ்சள். நேத்து மழையில் அணைஞ்சிட்டேன். எந்த ஊர்ல மழை மஞ்சளா பெய்ஞ்சிச்சு? அம்மாபட்டியில. ஆமா, பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்திருக்கியே, என்னைக்கு வசூல் பண்றது? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுல ஏதோ உள்வாரம் இருக்கு. இனிமே இவனை அனுப்பிச்சு வச்சா கடை காலி ஆயிரும். அதனால இன்னைக்கு இருந்து நான் தான் வசூலுக்கு போவேன். கடை கொடுத்தது நானு, உன்னை அனுப்பி வச்சது நானு. உன்னை விட மாட்டேன் நானு. நீ போடா என் கண்ணு. என்னடி பண்றாங்க? ஒவ்வொரு புள்ளா உட்காந்து எண்ணிட்டு இருக்கா. என்னங்கடி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க நானும் வரேன். கிழிஞ்சது போ. இவ இழுத்து வச்சு கட்டி எடுப்பாஞ்சு ஒத்துக்கலாட்டியும் பிறந்த புள்ள பொண்ணு பார்க்க போயிருவேன். ஏண்டி நான் ஒத்தையில இருக்கல்ல, யார் எனக்கு தூக்கி விடுறது? என்னடி இது சொன்ன வேற தாங்கல. அந்த 2 பேர் வர தெரியுது. நாங்க வேணா சொல்லிட்டு போறோம். நீ வா, மெல்ல ஆடி அசிஞ்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே கேட்க சொல்லுவியே. நீயே கேளு. போற வழியில புள்ளைக்கு புல்லு கட்ட தூக்கி விட்டுருங்க. பிள்ளைகளுக்கு எந்த ஊரு? அம்மா பட்டி தான். தலையில என்ன புல்லு கட்டா? பார்த்தா எப்படி தெரியுது?
மாப்பிள்ள அம்மா பட்டியில ஏன் அதிகமா சம்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏமாமா பாத்தியா கல்யாணமான பிள்ளைகளுக்கு கூட உடம்பு கட்டுமஸ்தா இருக்கு. என்னமோ தெரியல, காலையில இருந்து ஒரு திருச்சாவே பேசிட்டு இருக்க. எனக்கு அதான் புரியல, உடம்பு ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ஏங்க ஒரு கைப்பிடிங்க. அதுக்கு என்ன தாயி, ஒரு கை போதுமா? மாமாமா எனக்கு கை இருக்குல்ல. அட வைத்தியக்காரா, இங்கிட்டு நீ பிடிச்சுக்க, அங்கிட்டு நான் பிடிச்சுக்கிறேன். ஐயா என்ன பண்றீங்க தெரியல, கைய பிடிச்சிட்டு இருக்கோம். சரி விடுங்க, என் வரத போய் பாருங்கப்பா. இப்ப விட போறே இல்லையா? வேலை இருக்குல்ல.
ஏப்பா என்ன இத்தனை தண்டி வால் போட்டு விட்டுறாங்க? அடேங்கப்பா 10 பேர் படுக்கிற பாய் மாதிரில இருக்கு. ஏப்பா கலர் கலரா வேலையை வச்சிருக்காங்க கழுதையை பிடிச்சுக்கிட்டு. மலையாள படமா இருக்குமோ? மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க, அதையும் இல்ல காணோம். அதானே. முத்து நீதான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிய, நீ பார்த்து படி சொல்லு பார்க்கலாம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு. அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற. அப்ப நான் உழுவ போவா வேணாமாப்பா? சுத்த விவரம் கெட்டவனா இருக்கிய. இன்னைக்கு பூரா உழுவாலும் 5 ரூபாய்க்கு மேல எவனும் தரமாட்டான். அந்த ஆள் வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா? 1 2 3 4 அப்படின்னா 7 ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமா? ஏகப்பட்ட செலவு இருக்குல்லப்பா. என்னங்கடா இங்க கூட்ட? நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல. எம்எல்ஏ வரா? ஆடா பாவிங்களா, தற்குறி பசங்களா. ஏய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்க. அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதான்டா இது ஓலக்கா பசங்களா. ஏன் டாக்டர் நாடி வாக்குற வேற கழுத்துல ஓட்டு தந்திருக்கீங்க? இதுக்கே எப்படி சொல்றீங்களே? நான் பாத்ரூம் போனா கூட கழுத்திலே போட்டிருப்பேங்க. ஏன்னா நான் டாக்டர்னு அப்பதானே எனக்கு ஞாபகம் இருக்கும். வணக்கம். அடே வாங்க டாக்டர் வாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க, உட்காருங்க. என்னங்க உங்க ஊர்ல இவ்வளவு கூட்டம்? நான் என்ன பல்கலைக்கழகம் கொடுக்குற டாக்டர் பட்டமா வாங்கிட்டு வந்தேன்? நான் சாதாரண லோக்கல் டாக்டருங்க. விவசாய கட்ட பசங்க எதுக்கு கூட்டம் கொடுறதுனே கிடையாது. டாக்டர் நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு அருமையான இடம் பிடிச்சிருக்கு. நன்றிங்க. ஒரு தொடர்பு கட்ட கொடுத்தீங்கன்னா பெருக்குவேன். நீங்க எதுக்கு டாக்டர் நான் இருக்கிறப்ப? ஐயே நீங்க பெரிய மனுஷன், அவள் நல்லா இருக்காதுங்க. குறும்புக்கார டாக்டர் ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். சாமி எனக்கு நல்லா படிப்பு வரணும், பரீட்சையிலும் பாஸ் ஆகணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். ஏன்பல கைத்தட்டி சாமி கும்பிடுற? இந்த சாமி செவுட்டு சாமி, கை தட்டினாதான் காது கேட்கும், அப்புறம் தான் வர கொடுக்கும். நீ வா போலாம். கூப்பிட வேண்டியதானே? பொண்ணு பக்கத்துல அண்ணன் நெய்யு வைக்கத்துல வா கிட்டவா. 8 நாளா தூக்கம் இல்ல, எல்லாம் உன்ன இயக்கத்துல தா ஒண்ணுக்கா.
பாவி பைய நெஞ்சுக்குள்ள ஏதோ சொல்ல சின்ன பொண்ணு பக்கத்துல அண்ணன் நெய்யும் வெக்கத்துல வா 8 நாளா தூக்கம் இல்ல எல்லாம் உண்ட ஏக்கத்துல தா ஒண்ணு தா பொண்டாட்டி கட்டாதது இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா? தெரியுது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் புருஷன் இல்லாம தவிக்கிறதும் புரியுது. சார்தான் டாக்டர் ரொம்ப குசும்புக்காரா இருப்பார் போல இருக்க. தாமா பெருகிட்டு தண்ணி தெளிக்கணுமா தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணுமா? தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணும். நீ யாருமா புது டிக்கெட்? நல்லா இருக்கு கதை. எங்க ஊருக்கு நீங்க புதுசா டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு என்னைய புது டிக்கெட்னு சொல்றீங்களா? ஆமா விளக்கு மாறுங்க. பாருமா ஆரம்பமே சரியில்லை. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். யார் மணி? ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்க ஐயா அமிச்சாரு. ஓஹோ பண்ணையார் சொன்ன வாயாடி நீதானா? வாயாடி இல்ல. அடே வாங்க தம்பி, இதுக்கு போய் வெக்கப்பட்டுக்கிட்டு வாங்க. நீங்களா பஞ்சாயத்து பண்ண போறீங்க? பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கிராம பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்க வேணாமா? பாருங்களேன், ஆறாவனா தெரியாத பையெல்லாம் அள்ளி விட போறான் பாருங்க. எங்க கிராமத்து கோர்ட்டை எழுதுறாங்க. அடே எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. டாக்டர் இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. என்ன ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம்ல. என்னப்பா சொல்லு. என் வாழை தோட்டத்துல போய் 2 பேரும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இத கேட்டு சொல்லுங்க. வாழை தோட்டத்துக்கார சொல்றது நியாயமா தான் படுது. ஏன்னா கடன் உடனே வாங்கி வாழைக்கண்ணு நட்டு இப்பதான் தலையை தூக்கி இருக்கு. அங்க போய் தலையில போட்டு தப்பு பண்ணிருக்காங்க. ஏண்டா உங்க மூச்சு பட்டு வாழைக்கண்ணு கருகி போச்சுன்னா யாருக்குடா நஷ்டம்? அட விடப்பா, நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊரு மான மரியாதையெல்லாம் போச்சு. அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியட்டாவது செய்யற தப்புக்கு தலைய மொட்டை அடிச்சு கரும்பில் செம்பில் குத்தி கழுத மேல ஏத்துறது வழக்கம். அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்படியே 500 ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க. ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு. ஏங்க நான் எதனா பேசலாங்களா? அட நீங்க ஒண்ணு இங்க படிக்காதவங்களே பலார் கேள்வி கேட்கறாங்க. நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, ஊசி குத்துற மாதிரி நறுக்கு 4 வார்த்தை கேளுங்க. இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே, தப்பு பண்ணவங்களை எதுவுமே கேட்கலையே. இவன் எதுக்குங்க விசாரிக்கணும்? முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல, 1க்கு 3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்டேன். அது சரிங்க, 3 தடவை. ஏங்க இவங்க திறமை பாக்குறதுக்காக பஞ்சாயத்து இருக்கோம். சட்டு புட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா. அடே நிறுத்துங்கப்பா. டாக்டர் நம்ம நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளே போயிருக்காங்க. முடிச்சு போட போறவன் வேண்டான்ற நம்பிக்கையில தான் பொண்ணு முந்தாணி வச்சிருக்கா. கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பார்த்தோன்னு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான். என்னங்க ஏன் பேசுறீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருக்காங்க. அதை பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? போத்திட்டு படுத்துட்டான், படுத்துட்டு போத்திட்டான். தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா? இதை சொல்றீங்களே, இது நியாயம். நீங்க கேளுங்க. இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா? இந்தப்பா இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லிடு, நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும். இது பஞ்சாயத்தார் முடிவு. என்ன சரிதானே? சரிதான். கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க. தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்புக்குள்ள நுழைய போறாங்க. ஆமா இது முக்கியமான விஷயம் கேட்டுங்க. டாக்டர் தம்பி போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு, பிரமாதம், அசத்திட்டீங்க போங்க. என்னதான் ஆண்டவங்கிட்ட வேணாலும் நீ அனாதா.
தீவிரத்து உலக மாதிரி நிக்கிறத பாரு. 1000 வேலை வீட்டுல கிடக்கு. ஆனா கடான்னு விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஆடுகிற தெரியல. நொண்டிக்கு 100 குசும்புங்கிற மாதிரி அனாதைக்கு 1000 குசும்புங்கிறத உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியுது. 3 வேலை கொட்டிக்கிறிய. திங்கிற சோத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு அக்கறை வேணாம். ஏண்டா அநாத பயல, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேட்டு வருவேன். என் மகளை கட்டுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஏன்னா எனத்தோட தான் சேரணும். புரியல? நீ ஒரு அநாத. உனக்கு எங்கேயாவது ஒரு அநாத பொண்ணு கிடைக்குதான்னு போய் பாரு. கொஞ்சம் நில்லுப்பா. பெத்த அப்பன் குத்துக்கல்லு போல இருக்கியே, அந்த பொண்ண ஊரெல்லாம் சொல்றாங்களே அனாதே அனாதேன்னு. அதை கேட்டு அந்த புள்ள படுற வேதனை என்னால தாங்க முடியலப்பா. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா? பெத்த அப்பன்னு சொல்லி மாப்பிள்ள பார்க்க வேண்டிய நானு அனாதைன்னு சொல்லி மாப்பிள்ள பார்க்க வேண்டிய. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு தாயி கழுத்துல ஒரு தாலியை கட்டுன்னு. நீயும் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவ வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டான். அவளும் பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. உன் வீட்டு உப்ப தின்னதுனாலதான் நீ கொடுத்த இந்த குழந்தைய நான் வளர்த்தேன். எப்பதான் அந்த புள்ளைய ஓ மகன்னு சொல்ல போறியோ? எப்படியோ இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை காப்பாத்திட்ட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாம நீதான் பாத்துக்கணும். புதுக்கோட்டையில ஒரு பையன் இருக்கிறானா, எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. சார் பாஸ். யாருங்க? லெட்டர் வாங்க. நீயே படிமா. என்ன நீதான் 3வது வரைக்கும் படிச்சிருக்கல? படி. அன்புள்ள அப்பா, அன்புள்ள அப்பா. அடியே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காயப்பட்ட நெல்ல கோழி மெஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன வேலை? போ. என்ன லெட்டர் இது? ஒண்ணுமில்ல, உன் பொண்ணு 3 மாசமா முழுகாம இருக்கிறாளாம். ஏய், என்னாச்சு? ஏன் பிள்ளை அழுது? கேட்கிறேன்ல, ஒண்ணுமில்ல. கேட்கிறேன்ல, சொல்லு. நீயாவது என் மேல பாசமா இருப்பியா? ஏன் அப்படி கேட்கிற? பெத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல, மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கிறுக்கி, நான் இருக்கும்போது ஏன் பிள்ளை பேசுற? எல்லாம் இருந்தும் ஆண்டவன் என்ன கண்கலங்க வச்சுட்டா. இப்படி அனாதையா வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலாம். ஏன் இப்ப பார்த்தாலும் அனாதை சொல்றேன்? நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உசுரோட எதிர்பார்க்கும். நீ தலையெழுத்து நான் அழுகுறேன், நீ அழுகுற. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது, ஏன் சோத்து கலைய? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இருந்தியா? ஐயோ, நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பா. இந்த பார், இப்ப வந்துடுறா. ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி, எனக்கு தான். நீ அப்படி அவசரப்படுறா? ஐயோ,
ஏமா காலையில என்னடானா என் ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கிற, இப்ப என்னன்னா பணியார் வீட்டுக்கு புள்ள எடுத்து போற, ஏகப்பட்ட வருமடி போல இருக்கு. ஆமா, இப்படி ஆடி ஓடி 4 காசு சம்பாதிச்சாதானே புருஷன் வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காசுலயும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும். 4 காசு சம்பாதிச்சா மூக்குல காதுல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே புடிச்சுக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரும்னு உங்களுக்கு தெரியாது? நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்ப சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுதே. அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மற்றவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க, நான் டாக்டர் ஆகிறதால முதல்லயே மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க 4 காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசை புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? வரவதானே கொண்டு வர போறா? எங்களை மாதிரியா காசு சேர்த்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகம்மா, ஓ அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம். உன்னை கட்டிக்கு போறவங்க தான் பாக்கெட்ல காசு கொண்டாடணும். நல்லாதான் பேசுறீங்க. ஆமா, உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? நிஜமா. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் பேச்சு மாறது இருக்கட்டும், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல, முதல்ல அதை கவனிங்க. டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம். 2 மேட்சையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கடத்தலா பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இவ பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிய. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நெட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கையை காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைரேகை பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். ஏன்னா போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி, நான் குண்டு, பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர், நிஜமாக சொல்றீங்க? யோ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமாறதுக்கு நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம். அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்களா. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட, வெளியூர்ல இருந்து வந்தவனை தான் நீ கட்டிக்குவ. ஏங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல. கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்னா நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன், நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க. ஏங்க டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க.
10வதுக்கு புதுசா 4வது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அது? ஐயா 3 கேரியல் ருசியா இருந்தா நான் 4வது கேரியல் தேடி இருப்பேனா? நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பிட்டா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தான். அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி தாழ்றியா? நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன். இந்தாம்மா 4வது கேரியர். இந்த 3லயும் என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. ஐயா இந்த பிள்ளையா இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. அதெல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா மறு வேலை. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாற்றீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுதே. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற, டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. உட்கார். சொல்லுமா. என்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்ல டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதுனா கோளாரா? இல்ல டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை, ஆனா கற்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. உனக்காக மட்டும் இல்லம்மா, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா? ஒரு மருந்து, அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு 2 வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 வாட்டி, சாப்பிட்ட பிறகு 1 வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்கும்போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க, எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே சிவப்பாகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்போம். கொஞ்சம் இருமா. இந்த மாத்திரை சாப்பிட்ட நல்லா தூக்கம் வரான், பயந்துராத. முழிச்சு பார்த்தா நீ நல்ல சிவப்பா இருப்ப. உன் மாப்பிள்ள வந்து சொல்லி அனுப்பு. ஏங்க, நீங்க வெள்ளி ஆபரத்துக்கு கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிருவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா? இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. சோத்த வேண்டாம். சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? ஒரு தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்னேன். நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள்ளை உள்ளூரா வெளியூரா? வெளியூரு.
இந்தாமா. இனிமே உங்களுக்குள்ள சண்டையே வராது சாமி. என் பச்சை எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமே ஒட்டி போயிடும். ஏ என் கைராசி அப்படி வரேன் சாமி. இந்த உன் பேரை என் கையில எழுத சொல்லிட்டியே, இப்ப யாராவது பார்த்தா என்ன பண்றதா? யாராவது பார்த்து கேட்டா இதான் உன் புருஷ பேர் சொல்லு. தைரியத்தை பாரு, நீ ஆம்பளை சொல்லுவ, நான் எப்படி சொல்றதா? கவலைப்படாத, இதான் நான் உனக்கு போட்டிருக்க அச்சாரம். இது யாராவது பாக்குறதுக்குள்ள உன் கழுத்து தாலி கட்டிட்டேன். எப்படியா? இப்படியா? டீ விடா பெருசு. டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். ஏடா கொடுக்க மாட்டேன்? அறுவடை முடிவிட்டு வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்லவேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறேன்ப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்னடா சொன்ன? அடிக்கிறானே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன என்ன வக்கீலா? யோ அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு 3, ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போக போகுது, அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்டா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்கிக்க. வேணாம். டாக்டர் என்கிட்ட அருமையான துணி இருக்குது, வேணுமா? இது நல்ல டிசைனே தெரியலையா? எனக்கு இதை பாத்திரம் தான் இந்த யோசனையே வந்துச்சு. என்ன டாக்டர் காலையில இருந்து ஊர்ல இல்லையா? பையனை தேட சொன்ன. தேடுற அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் தான். நம்ம அழகம்மாவுக்கு நிச்சயம் ஆயிருக்கு. மாப்பிள்ளை வருதான், வழி அனுப்பிச்சு வந்துடுறேன். ஏரா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி, என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் 1 வாரமாச்சு. அவன் 2 நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? போங்க. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். ஏந்திரி நடா. வா. இவ்வளவு நாளா உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அவர் வெளியூர்காரரா இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ல பொண்ணு கேட்க நாள் கடத்தினாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. அந்த வெளியூர் மாப்பிளைக்கு என்னைய கட்டிவே. கவலைப்படாதே பெண்ணே, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையும். சாமி பேசல, நான் தான் பேசினேன். இவன் எங்க இங்க வந்தான்னு பாக்குறியா? பூசாரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். தினசரி சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்காத இந்த சாமி உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகுது. உனக்கு இப்ப நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா உன் மனசுல இருக்கிற வெளியூருக்காரன் யாருன்னு வெளியே சொல்லிடு. அதெல்லாம் சாமிக்கு தெரியும். இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு? இந்த ஆசாமி கிட்ட சொல்லு, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். புருஷனா வரப்போற ஒரு பேரை எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க. நீ விலாவரியா சொல்ல வேணாம், ஒரு கோடு போடு, நான் ரோடே போட்டுக்கிறேன். அந்த கண்ணாடியை பாருங்க, தெரியும்.
என்னங்க இது மேடு பள்ளம்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான், எங்க போறோம்னு சொல்ல மாட்டீங்களா? வேற ஒண்ணு இல்ல டாக்டர், நம்ம அழகம்மாவை நிச்சயம் பண்ண பையன் இந்த ஊர்ல இருக்கிறாரு. இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன். வழியில தஞ்சையில உங்களை வேற பார்த்தல, வாங்க பேசிட்டு போவா. நீங்க 1000 சொல்லுங்க, மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுங்க. தம்பி, தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும்? அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறானே, நிறைய சீர்வரிசை கேட்பானு பயந்தேன். அவன் என்னடா நீங்க குடுக்கறத குடுங்கன்னுட்டா, அதுக்கப்புறம் எதுக்கு தம்பி கேட்கணும்? நீங்க எனக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் அழகம்மாவை கேட்காது தப்புதாங்க. சரி தம்பி, வீட்டுக்கு போன உடனே சொல்லுறேன். ஆமா, ஏதோ தோப்புன்னு சொன்னாங்க, போயிட்டே இருக்கிறோம். அங்க பொம்பளைங்க ஏதோ பொங்கல் வைக்கிறாங்க, அவங்க கிட்ட விசாரிப்போம். எந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்க? மதுரை வீரனுக்கு. மதுரை வீரனுக்கா? சாமியே காணா. இத குடிச்சு பாருங்க, சாமி தன்னால வரும். அப்படின்னா சாராயமா காய்ச்சறீங்க? தாத்தா எப்படி தெரியுது? என்னங்கம்மா இது? சாராயம் காசுறத போய் என்னமா மாரியாதாளுக்கு கூழ் காசுற மாதிரி சொல்றீங்க? போலீஸ் வந்தா புடிச்சுக்காது? போலீஸ் வந்தா நாங்க ஏன் பேச போறோம்? எல்லாம் எங்க முதலாளி பாத்துப்பாரு. இதுக்கு ஒரு முதலாளியா? யாருமா உங்க முதலாளி? அந்த படுத்திருக்கார அவர்தான். என்னமோ கேக்குறாங்க, பதில் சொல்லு. அடடே, வாங்க வாங்க. முத்தமா 2 பட்டை சுத்தமா கழுவை. ஏய், கடையில போய் பக்கோடா வாங்கிட்டு வர. வாங்க. பொம்பளைங்களே சாராயம் காய்ச்ச வைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? ஏன்பா, இதுதான் உனக்கு தொழில், நீ முதல்லயே சொல்லலையே. நீங்க கேட்கலையே. ஏன் அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன். ஏங்க, இவனுக்கு அழகம்மாவை கட்டி கொடுக்க போறீங்க? என்னையே அழகம்மா, பேர் தான் அழகம்மா, ஆனா அது அனாதை கழுதை தானே. ஏங்க, உங்க வயசுக்கு போய் அவனை போய் பிடிச்சிட்டு கையெடுங்க, கையெடுங்க. என்ன புடி? எதுக்கு? என்ன புடி சொல்றேன். எதுக்குன்னு சொல்லு. புடுறானா? என்னடா? இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம். ஏண்டா பெருமாளே, எங்கடா போற? எங்க ஆத்தா வீட்டுக்கு போறான். ஊர்ல திருவிழா, என்ன வம்படியா பிடிச்சு கூட்டிட்டு போறா. ஆனா அருவு கிட்டவன, இன்னைக்கு வடக்க சூளமாச்ச கூட்டிக்கிட்டு போலாமா?
இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சொல்லலாம் கிழக்கு சொல்லலாம், பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னால அனுபவிப்ப நான் சொன்னதை. எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ அனுப்பிச்சுக்க. ஏண்டி, என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா, சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல, பேசாம வாடி. யாரையா நீ? ஆமா, சொல்ல வரப்பேன். இருக்கலாம் கலத்து. குடுக்காட்ட என்ன பண்ணுவ? ஒரே குத்து. ஐயோ, என்னங்க அப்ப அந்த பெரியவர் சொன்னார் வடக்கு சொல்ல போறாங்கன்னு கேட்டீங்களா? கலட்டி குடுறி மாட்டு. ஐயா, இது தெற்கு சொல்லமா வடக்கு சொல்லமா? திரி சூளம். ஏய், இரு வர. ஏய், நில்லு. இதா, நில்லு. ஐயோ, நில்லு. அட, நில்லுடா. ஏய். ஏய். என்ன நீ? நான் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு வந்துகிட்டே இருக்க. என்ன 2 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். உன்னை எங்க எல்லாம் தேடுறது? என்னத்துக்கு என்ன தேடுற? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? என்ன பெருசா சொல்லிட போற? என்னோட வசந்தத்துல மாப்பிள்ளை கிடைச்சான்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? எப்ப கல்யாணம்? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன பார்த்ததும் பிடிச்சிருச்சா. மாப்பிள்ளை பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. என்ன உன்ன மாதிரி சிவப்பா இல்ல, கொஞ்சம் கருப்பு. ஆனா நிமிந்து நின்னாருன்னா சும்மா வீரபாண்டி பேரு மாதிரி. கட்டின சேலையோட வந்த போதுன்னு சொன்னாங்க. சேலை ஒண்ணு ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு சேலை துணிமணி எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட உன் கடையை தான் சொல்லியிருக்கேன். சரி சரி, மனசுல எதையுமே வச்சுக்காத. என்ன, கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறேன், வந்து கையை நினைச்சிட்டு போ. என்ன தைரியம் தான் ஏன் எப்படி பேசுவ? என்ன இழுத்தா நினைச்சிட்டியா? பொட்டச்சிகள் இப்படிதான் வல்ல காட்டுவாளுங்க, பழகின அப்புறம் பத்திரிகைக்கு வந்துருவாளுங்க. ஆம்பளைகளை பத்திரிகை நினைச்சுக்கிறது. பேசுதியா? இன்னும் பேச வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? பொண்ணு இருந்தா 4 பேர் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டாங்கிறதுக்காக 1.5 மனசுக்கு கோவம் பெருசா வந்துருச்சு. இத பாரு, பொம்பளை ஒருத்தனை நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டா மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவனை மறக்க மாட்டா. உன் பாட்டுக்கு பேசிட்டு போறியே, என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அப்ப நீ எதுக்கு பத்திரிகை வைக்கிற, கையை நினைச்சு போன்னு சொன்ன? நீ எப்ப கல்யாணம்னு கேட்ட, அதனாலதான் சொன்ன. சரி சரி விடு, எனக்கு என்ன தெரியும்? அடிக்க மட்டும் தெரியுதோ? வலிக்குதா? ஏய் சரி. போதும், சிரிக்க மாட்டேன். பாம்பு வச்சு எடுக்க மாட்டேன். அப்ப நல்லா கட்டிப்பிடி. பாக்குறப்பெல்லாம் மருந்து சாப்பிடுறாரு, கோதைக்கு சாப்பிடுற மாதிரி தெரியலையே. தாத்தா, மருந்தா சாப்பிடுற? நான் ஏன் மருந்து சாப்பிடுறேன்? என் உடம்பு நல்லா இருக்கு. உடம்பு சரியில்லைனாதான் மருந்து சாப்பிடணும் இல்ல, மனசு சரியில்லைனாலும் மருந்து சாப்பிடலாம். அப்ப அந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா? ஏன் குடிக்கிறது பத்தலையா? என்ன டாக்டர் சொல்ற? உங்களை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வரேன், ஓயாம குடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பேரேன்னு ஒருத்தன் இருந்தா அவன் ஓ வயசுல இருப்பான். என் நிலைமை, என் கதைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. கதை சொல்றதுல என்னங்க வயசு வித்தியாசம்? 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். அவளையும் என்ன மனசார விரும்பினான். எனக்கு குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால அவங்க அப்ப எனக்கு அவளை கட்டித்தர மாட்டேன்னுட்டான். அந்த கவலையில இன்னும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க விரும்பின பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு, அதனாலதான் நீங்க அதிகமா குடிக்கிறீங்கல்ல? என்னைக்காவது நான் குடிய நிப்பாட்டுவேன். அன்னைக்கு இந்த பொண்ணு என்ன கட்டிக்கலாம்னு சொல்லி என் பின்னால நிழலா சுத்துறான். எங்கங்க அந்த பொண்ணு? பாரு. ஏயா, உனக்கு தான் இங்க 2 நாள் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு அவ வீட்டுல தான சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த? உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காகத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். ஏய்யா, இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கியா? நான் கொஞ்சம் வீட்டா இருந்தேன். அச்சா,
போகுது. நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வாடிய சக்களத்தி. ஏன் புருஷங்கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, 3 பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவன் மரம் முடிஞ்சு போச்சு. வா எப்படி? அப்பா கண்ணே, அப்பா கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. பெரிய ராஜ பரம்பரை. புரியா? வா. கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? நீ விட போவன அவன ஒரு அடி அடிக்க விட மாட்டேன். என்ன சொன்ன? யார பார்த்து கேட்ட நீ? நீ விடு நீ. அவன அடிக்க விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன வந்து பேசிக்கிறேன்டா. யாரேவா கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே. அட சும்மா இருப்பா. 2 கிலோ அரிசி போடு. அவன் மனசுல என்ன நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு. இன்னும் 2 தேங்காய் எடுத்து வை. அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வெட்டிடுவேன்னு அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலர் கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டர் எடுத்து வந்துடுறேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல இருக்கு. உங்க அவசரத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த பாட்டி இந்த புடி பாட்டி காலம் கறந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தாத்தா அதை பிடிங்க. மாலை போடுங்க. போடு போடு நீ போடு போடு. அடாடா வெக்கத்தை பாறையா. வயசுல சின்னவனா இருந்தாலும் வயசான எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டாப்பா. பாத்தியா, உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் வயசானவன் ஆயிட்டேன். இந்த பாட்டில் எடுத்த பாட்டில். எந்த பாட்டில்? இந்த பாட்டில். நீ கில்லாடி தான் தாத்தா. பாட்டி இவரை முச்சந்தி கூட்டு போய் இவர் தலையில 3 சுத்தி இந்த பாட்டில நடு ரோட்ல போட்டு போட. ஜோடி பொறுத்து நல்லா இருக்கு. எங்க இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துலயும் 10 மாலை போடணும். நான் உன் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் நீ ஏன் தங்கச்சி கட்டிக்கிட்ட. ஆனா உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிற முடியாம போச்சு. அதனால இப்ப என் மகனுக்கு உன் மகளை கட்டி வைக்க போறேன். என்ன சொல்ற? படச்சு பட்டையெல்லாம் விட்டுட்டு பாத்திரம் பண்ணத்தை பத்தி பேசுங்க. வார்த்தை தவற மாட்டாமா இந்த வருஷ நாட்டுக்காரன்? அது சரி, ஒண்ணு என்ன படிச்சுட்டா? கழுத்துல கைத்த கட்டினா வயித்துல சுமக்க போறா. அதுக்கு படிப்பு 1000த்துல ஒரு பேச்சு தங்கச்சி. அப்புறம் என்ன மாப்ள, அடுத்த மாசம் நல்ல நாள் பார்த்து வெத்தலை பார்க்க மாத்திருவோம். அப்ப சரி, ரொம்ப நல்லது. வண்டிக்கு நேரம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வர்றது நீ அச்சா மருமக யாரு இவங்களா? மருமகன்னு சொன்னானே புரிஞ்சுக்க வேணா? அவர் மகளை தாண்டா நீ கட்டிக்க போற. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். வேற எப்பத்தான் வேணும்? நான் என் கல்யாண விஷயத்துல ஒரு லட்சியமா வச்சிருக்கேன். லட்சியமா? யாருக்கு? உனக்கா? பொண்ணு வேற யாரும் இல்லடோ, என் தங்கச்சி மகளாக்க. சும்மா ஜோடி பொருத்தம் சம்மன் இருக்கேன். அம்மா, எனக்கு இங்கெல்லாம் பொண்ணு வேணாமா. வேற எங்கடா பொண்ணு வேணும்? கல்யாணத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் புரியாது. பேசாம இரு. அப்படின்னா எனக்கு உன்ன மாதிரி நல்லா கவனிக்கிற பொண்ணா பார்த்து கட்டி வை. என்ன மாதிரி பொண்ணா? சீமை சில்லாவிலேயே கிடைக்காதடா. ஏன் இல்ல? சொல்லுடா. நீ சிரிக்கிற, எனக்கு வெக்கமா இருக்கு. அட சொல்லுடாங்கிற. அம்மா வட்டியில வந்து பாரு, உன்ன மாதிரியே அழகான பொண்ணெல்லாம் இருக்கு. அம்மா வீட்டில உங்க அம்மா மாதிரியா? உருப்பிட்ட மாதிரி தான். சும்மா இருக்க மாட்டேன். பேசுமா வராசா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ நேர்ல வந்து பார்த்த அப்படியே அசந்து போயிருவேன். டேய், நீ அம்மா வீட்டுக்கு நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் அதுல ஒரு விவகாரம் இருக்குன்னு. பொண்ணு அழகா இருப்பாளா? பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருப்பா. திருதேவியா? ஒரு 10 மணி பானுமதி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நீ வந்து பாரு, பத்மினியே தான். அது சரி, பொண்ணு யாரு, எப்படிப்பட்ட குடும்பம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்?
நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவை கட்டிக்கிட்டியாக்கும். டேய், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சொன்ன சொல்ல காப்பாத்தணும். சொல்றத கேளு. பாருமா வர பெரிய சத்தியமா வாக்கு கொடுத்துட்டாரு. உள்ள சொல்றாங்க. அவன் சொல்ற பொண்ணை இருந்தா போய் பாத்துட்டு வந்துடுவோமே. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லுமா. அது கிடக்குது. நீ ஒண்ணும் கவலைப்படாத ராக்கா. நாம அம்மா பட்டிக்கு போறோம். பொண்ணை பாக்குறோம். என்ன இங்க உட்கார்ந்திருக்க? சும்மாதான். இல்லையே, இப்படி உட்கார மாட்டியே. நீ இப்படி உட்காரு. என்ன ஒரு கால கொடுமைக்கு கற்காண்டி போய் காவடி எடுத்துச்சா? என் சொல்ல வந்தது சொன்ன என்ன? சரி, நான் வாரேன். ஏய், சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? என்ன சொல்லு. ஒண்ணுமில்ல. ஐயோ சொல்லு. இல்ல வந்து நேத்து வீட்டுக்கு போனா கோச்சிக்க கூடாது. வேணாம், நீ சங்கடப்படுவ. சொல்லுண்ணா. நேத்து வீட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. யாருன்னு கேட்டேன். இவர் தான் உங்க மாமா, இவர் பொண்ணதான் நீ கட்டிக்க போறேன்னு எங்க அப்பா சொன்னாரு. சும்மா தானே சொல்ற. என்னது சும்மாவா? சொல்றத கேளு. நகை எவ்வளவு தெரியுமா? 25 பவுன். அப்புறம் 2 ஏக்கர் நஞ்ச. எல்லாமே வைக்கா பாசனா. வைக்காட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஸ்கூட்டர் வர வாங்கி தர்றாங்க. நாளை இருந்து ஸ்கூட்டர் வர ஓட்ட பழகிடணும். இன்னும் 2 பெரிய ஜவுளி கடை டவுன் வச்சு தராங்களா. அப்புறம் பொண்ணு எவ்வளவு படிச்சது தெரியுமா? காலேஜ் போய் பீஸ் படிச்சிருக்கா. படிச்சவளா? நான் படிக்காதவதான். உன்னை என் கூட பேச சொன்னேனா இல்ல பழக சொன்னேனா? நீ படிச்சவள பார்த்து கட்டிக்க. நான் வசதி இல்லாதவதா, மக்கள் இல்லாம புள்ள இருக்கிறவதா. நீ என்னையெல்லாம் போய் கட்டிக்க முடியுமா? என் மனசு கெடுத்ததும் இல்லாம எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. நீ கட்டாட்டி எனக்கு ஆரோ குழம்பு இல்லாம போயிடும். நான் என்ன செய்வேன்? அந்த பொண்ணு என்னவே கட்டுவேன்னு ஒத்த காலம் நிக்குதான். அவளுக்கு ஒரு கால் நொண்டியா இருக்கும். இத பாரியா, நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்க. எனக்கு என்ன? என்னைய கட்டிக்கன்னு நான் சொன்னாந்துக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேனா? நான் ஏற்கனவே நடுத்தருவில் நிக்கிறவதா. நீ வேற வந்து என்ன நட்டமா தூக்கி வச்சிருவேன்னு நான் என்ன காத்துக்கிட்டா இருக்கேன். பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்குதுன்னு நீ இன்னொருத்தி கூட வாழ்ந்துருவ. நான் உசுரோட எடுத்துருவேனாக்கும். என்னைக்கு உன் பேரை என் கையில எழுதுனோ அன்னைக்கே நான் உனக்கு வாக்கப்பட்டுட்டேன். சாமி, காளியாத்தா, மாரியாத்தா, எல்லாத்தையும் நீ ஏன் கேட்டுக்க. இந்த உலகத்துல இருந்து நான் என்ன சுகத்தை பார்க்க போறேன்? தாயே, ஐயோ, இங்க ஒரு கிணறு இருந்துச்சு, எங்க காணோம்? ஏய், சொன்னது கேளு. இல்ல இல்ல, சும்மா விளையாட்டு தானே சொன்னேன். கொஞ்ச நேரத்துல உனக்கு எவ்வளவு தோன்றுது? அப்படித்தான் வரும். அப்பயும் கிணத்து பக்கம் வந்து தண்ணி குடிக்க வந்த உன்னை பிடிச்ச இந்த கை வேற எவ்வளவு பிடிக்காது. நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட உன்னை பொண்ணு பக்கம் வரேன். இந்த குருவி கொண்டெல்லாம் கழிச்சிட்டு நல்ல சீவி சிங்காரிச்சு தலை நிறைய மல்லிகை போச்சு சும்மா மகாலட்சி மாதிரி இருக்கணும். வரட்டா? இந்த நேரம் பார்த்து காணுமே. ஐயோ, பாவி மாடி. செல்லமாக்கா, என்னடி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் வந்து சொல்றேன். சரியான கூறு கட்டவளா இருக்காளே. காமாட்சி, காமாட்சி, ஏண்டி வெளியம்மா? என்ன விழுது எவ்வளவுமே காணோம்? ஏண்டி மாமா ஊர்ல இருந்து வந்துட்டானே? ஏய் ஏய், எங்கடி போறீங்க? வீட்டுக்கு தானே போறீங்க? அங்கேயே இருங்க. எதுக்குடி? நான் வந்து சொல்றேன். தூக்க மாத்திரை 2 போட்டு படுத்துக்க, நல்லா தூக்கம் வரும். இன்னும் 2 கொடுங்க டாக்டர். அவ கல்யாணம் ஆகி போனதுல இருந்து எனக்கு சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் 2 கொடுத்தனா நீ ஒரேடியா தூங்கிறியா? காதலிக்கிறது தப்பு இல்ல, அத மூடி வைக்கிறது தான் தப்பு. இனிமே எதையுமே மூடி வைக்க மாட்டேங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் திறந்து போட்டுக்காத, ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல பட்டனை போடியா. வரேன் டாக்டர்.
காதல் பண்றாங்களாம் காதல். இதுக்கு நம்ம காதல் எவ்வளவு பெட்ரு. டாக்டர் டாக்டர் எங்க அக்கா விஷத்தை குடிச்சிருச்சு, உடனே வந்து காப்பாத்துங்க டாக்டர். ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மருந்து குடிச்சனால தான் நான் இங்க வந்திருக்கேன். பைத்தியக்காரமா பேசாதியா? மாத்து மருந்து குடிச்சேன்னு கேட்டேன். மாத்து மருந்து கொடுக்க எங்க ஊர்ல வைத்தியம் இருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? இந்த பொட்டி எடுத்துனேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போ. என்னங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். நீ என்ன சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்னு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணியிருந்தேன். இப்ப கேட்க நேரம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், வந்து பேசிக்கிறேன். நடுப்பாங்க இருக்கிற பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கு. இந்த குறி கொண்டெல்லாம் கழிச்சிட்டு நல்ல சீவு சிங்காரிச்சு தலை நிறைய மல்லிகை போச்சு. சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிடுவாங்கம்மா. பஸ்ல வரீங்க? டாக்டர்னா பஸ்ல வரக்கூடாதா? வழக்கமா நீங்க சைக்கிள் தானே வருவீங்க. உள்ளூர்ல வைத்தியம் பார்த்தா பரவாயில்லைங்க. சொக்கம்பட்டிக்கு போயிட்டு வரேன். சொக்கம்பட்டிக்கு நான் சைக்கிள்லயே போனா அப்புறம் எனக்குல வைத்தியம் பார்க்கணும். கொஞ்சம் தூரமா இருக்குது. பிரசவ கேஸா? ஒரு பிரச்சனையான கேஸுங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு விஷம் குடிச்சிச்சு. விஷம் குடிச்சிச்சா? என்ன காரணம்? கல்யாண வயசு பொண்ணுன்னு சொல்றேன்ல, அப்புறம் காரணம் கேட்டா எப்படி? பொண்ணுன்னா இப்படிதான், காலகாலத்துல கல்யாணத்தை முடிக்கலாம் இந்த கதிதான். அந்த புள்ள பொழைச்சிட்டு இல்ல? உழைக்க வைக்கலாம் அந்த ஊருக்காரங்க எனக்கு இல்ல விஷம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, நீங்க எங்க காலங்காலத்துல இந்த பக்கம்? என் பொண்ணுக்கு 9வது மாசம். ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டோம்னு அவங்க ஆத்தாள் அனுப்பலான்னு பார்த்தா ராத்திரி பிடிச்ச மழை இப்பதான் விட்டுச்சு. பஸ்ஸுக்கு அவளை அனுப்பிச்சிட்டு அப்படியே வந்தா நீங்க நின்றுட்டீங்க. வாங்க டாக்டர், நம்ம வீட்டுல போய் காஃபி குடிச்சு போலாம். வேணாங்க, ராத்திரி புறப்படுற அவசரத்துல வீடு கூட பூட்டாம போயிட்டேன். இந்த அழகமா பொண்ண பாலை காய்ச்சி வைக்க சொன்னேன். அது என்ன பண்ணி வச்சிருக்கே தெரியல. என்ன உர ஊத்தி இருக்கா? அது தயிரா இருக்கும். மோராக்கி சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கும் பெருமாள் பையன் கிட்ட பால் கொடுத்து விடுறேன், காஃபியா போட்டு குடிங்க. ஏங்க காஃபி அனுப்பிச்சுங்களேன்? நல்ல டாக்டர் நீங்க. என் வீட்டுல வந்து காஃபி குடினாலும் குடிக்க மாட்டேங்கிறீங்க. பாலை கொடுத்து காஃபி ஆகுன்னா அதுவும் முடியாது. ஐயோ, என்ன நல்ல டாக்டர்னு சொன்ன ஒரே ஆள். அறிவு இருக்க வேணாம், போனோமா வந்தோமான்னு இல்லாம. அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? அட அது இல்லப்பா, பொழுதடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா. ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தங்கிருப்பா. என்னடா அது? டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க. உனக்கு கொழுப்பேறி போச்சா? பாலை கொண்டு போய் டாக்டர் வீட்டுல கொடு. சரிங்க.
நம்ம வர விஷயத்தை சொல்லிட்டீங்களா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு நேத்தே சொல்லி. அழகமா இப்படி செஞ்சிருப்பான்னு நினைச்சா நம்பவே முடியலப்பா. ஆமா, ஆத்தா கூத்து அம்பலத்துக்கு வந்ததுனாலதான் தெரியுது. ஏப்பா டாக்டருக்கு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேர்ல பார்த்தவன் நான் சொல்றேன், நான் என்ன பைத்தியக்காரனா? இவன் பேச்ச கேட்டு அவசரப்படாதீங்க. எதுக்கும் வாயை ஊதி பாருங்க. ராத்திரி போட்ட தண்ணியில அவனுக்கு இன்னும் போத இறங்கி இருக்காது. யோ, நீ சொன்னது மாதிரி நான் தண்ணி போட்டது உண்மைதான். நடு ராத்திரில 3 தடவை ஒண்ணுக்கு போயிட்டேன். இப்ப விக்கிற சரக்குல 3 தடவை ஒண்ணுக்கு போன பிறகு போத எங்கேயா நிக்குது? ஆமா, பெருமாள் சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா பெருமாள், ராத்திரி எந்த கடையில சரக்கு சாப்பிட்ட? யோ, அறிவு இருக்கா? எந்த கடையில சரக்கு நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கா இப்ப பஞ்சாயத்து கூடி இருக்கு? இந்த பாருங்க, ராத்திரி எல்லாம் ஒரே மழை, டாக்டரும் அழகமாவும் ஒரே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பஞ்சாயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க. ஊரு பஞ்சாயத்தாரா படாருன்னு முடிவு சொல்லியிருப்பாரு. இதான் வீட்டு பஞ்சாயத்து மாதிரி ஆயிருச்சே. இந்த அழகமாவை தாமடா நினைச்சு வளர்த்தாரு. அந்த கதையை தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கும் போது அவரால் என்ன செய்ய முடியும்? ஊர்ல நோய் குறையட்டுமாங்கிறதுக்காக எங்கேயோ இருந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி வைக்க சொந்த இடத்தையே கொடுத்தாரு. அவர் என்னடா கொடுத்த இடத்துலயே ஆட்டம் போட்டாரு. டாக்டர் நெசமாவா ஆட்டம் போட்டுருப்பாரு? இல்ல, பாடினாரு. யார் அவன்? புளிய மரத்துல ஏறினவன் புளியம்பழம் திங்காம இறங்கிருப்பான். முழிக்கிற முழிய பாரு. சரி விடுங்கப்பா, விஷயத்துக்கு வாங்க. பார்த்தவன் பேச்ச கேட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ணாது. டாக்டர், என்ன நடந்தது நீங்களே சொல்லிருங்களேன். அழகம்மாவை கட்டிக்க நமக்கு இதை விட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையாது. பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொல்ல வேண்டிய முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இதுல நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. நீங்களே ஒரு முடிவு காணுங்க. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, அழகம்மா நேற்று ராத்திரி பூரா டாக்டர் வீட்டுல தங்கி இருந்திருக்கு. காலையில பால் கொண்டு போன பெருமாள் அவனுக்கு எசக்கு பசக்கா இருந்ததை பார்த்து பஞ்சாயத்து வந்து சொல்லிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் சொல்ற அத்தனையும் உண்மைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால வர்ற முகூர்த்தத்துல அழகம்மா கழுத்துல டாக்டர் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு சொல்லுது. அது ஆள போன காலத்துல இப்படி பாழா போய் வந்து நிக்குதே. ஆமா, முதல்ல வாழ்றதுக்கு வழியா பாரு அனுப்பிச்சு வச்சா அதுவே முடியல. இவன் ஆள போறானாக்கும் ஆள மொச பிடிக்கிறான். மூஞ்சிய பார்த்தா தெரியல. போடுங்கடா, இங்க ஆட்டமா காமிக்கிறாங்க. போடுங்க. பொண்ணு 10 மணி மாதிரி இருப்பான்னு சொன்னா அதை நம்பித்தா நான் போனேன். 10 மணி 11 மணி. அரைவோர்த்தி பேசுறவாரு பேச்சு 10 மணி மாதிரி இருந்தா போதுமா? அவ பத்னியாவும் இருக்கணும் இல்ல? இது அவன் மேல உசுரையே வச்சிருக்கேன்னு சொன்னானே. அவ இவன் மேல மட்டும் உசுர வச்சிருக்கா, உசுர ஊரு பூரா உள்ள வச்சிருக்கா. அதை விடுங்க. கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. ஏதோ நம்ம பையனுக்கு நல்ல காலம். மாலை மாத்தத்துக்கு முன்னால அவ ஆள மாத்தந்து தெரிஞ்சு போச்சு. புள்ளகம் பசுரா நொல்ல கண்ணான்னு சொந்தக்கார பொண்ணு வேண்டான்னு சொன்னதுக்கு இருந்த சொந்தம் இல்லாம போயிடுச்சு. ஆட்சி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவசரப்பட்டதுக்கு நான் அவமானப்பட்டதான் மிச்சம். புலம்பு என்ன பண்ண? செம்புவன சும்மாவா புலம்புறா? ஒத்த மகனை பெத்துட்டோமே, அவன் எங்க உதவாம போயிருவானோன்னு தான் புலம்புறா. அன்னைக்கே சொன்னேன், ஊட்டி வளர்க்காதடி உருப்பட மாட்டான்னு. கேட்டாராவ? உன் புத்தி தானே உன் பிள்ளைக்கு வரும். அவன் பேசாம கணக்கு இருந்தான். ஊர்ல போய் வியாபாரம் பண்ண சொன்னேன். அவன் பார்த்தா கணக்கு பண்ணா கெடுத்துக்கிட்டா. வியாபாரத்துக்கு போனா கருத்து போயிருவேன் நீ சொன்ன. இப்படி கருத்தை வந்து போய் வந்து நிக்கிறானே. பொம்பளைகிட்ட சிரிச்சு பேசி சேர வித்துட்டு வரான்னு சொன்னா அவனே வித்துட்டு வந்து நிக்கிறானே ராக்கள். அவனே அடிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா பாட்டிக்கு போறேன், அம்மா பாட்டிக்கு போறேன்னு அந்த சிரிச்சு பின்னாலேயே சுத்துறியா? இனிமே இவன் மட்டும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கட்ட. இவனை கண்ட துண்டமா நறுக்கிறேன் மேடம். அவன் இந்த ஆளு சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? இனிமே எங்க போனேன் உன்னை உரிச்சு உப்பு கொண்டு போட்டுருவேன். ஆமா, திருச்சி விளைச்சல் எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க சொன்னது சரியாத்தான் போச்சு.
உங்க கூட வாழ்க்கை தான் பங்கு இல்லை. சாவலியாவது பங்குடு. வாங்க பாலு வாங்க. உள்ள பங்கு போடுங்க, சாமி கும்பிடுங்க, பொண்ணை கும்பிடுங்க. பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இருக்கிற இடத்து சாவி என்கிட்ட தான் இருக்கு. அப்ப சாவி கொடுத்துருக்க, பொண்ணை கூட்டு வந்துருவோம். சாவியை கொடுக்கறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ஆனா பொண்ணு கூட மாப்பிள்ளை இருக்காரு, அதை தெரிஞ்சுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை ஒருத்த கூட பாத்தீங்கன்னா அவனுக்கே கட்டி வச்சிருங்க. அந்த வழக்கப்படிதான் எனக்கு இந்த கல்யாண ஏற்பாடு. ஆனா அதே அழகம்மா இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட இருக்கிறா. அவனுக்கு கட்டி வைக்க போறீங்களா, எனக்கு கட்டி வைக்க போறீங்களா? என்னப்பா ஒரே வில்லங்கமா இருக்கு. அன்னைக்கு நானா டாக்டரோட இருந்தா, இன்னைக்கு இன்னொருத்த கூட இருக்கா. இவன் சரியான பணவற்றை ஏற்பாவோட இருக்கேன். வாழ போற பிள்ளப்பா, பாக்கி வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சான். இவன் ஊர் மேல கூட இப்ப தெரியுது. இப்படி ஊருக்குள்ள தனா ஒருத்தன் கூட இருந்தா ஊர் மான மரியாதை என்னப்பாங்கிறது? அட ஒரு பொட்டச்சி பஞ்சாயத்து மீறி நடந்திருக்கா, அவளை ஊரை விட்டு வச்சுக்கப்பா. எப்படி வரட்டு வைக்க? இவரே ஆத்திரப்படுறாரு. வேற என்ன, ஊருக்கு குறிச்ச மாதிரி இவருக்கு ஒரு நாள் முந்தான வச்சிருப்பா. நான் சொன்னேன் அழகம்மா எம்மகடா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்றுதான் டாக்டர் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சோம் பஞ்சாயத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க ஒழுக்கம் கட்டுட்டு எங்க 2 பேரும் ஒழுக்கம் கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்களா? இப்படி களங்கத்தை சுமத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதை விட அது பிறந்தப்ப கழுத்து நடிச்சு கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு நான் ஏன் பஞ்சாயத்துல அமைதியா இருந்தேன்னா, எனக்கும் அழகம்மா மேல ஆசை இருந்ததுங்க. அதுக்கு ஒரே காரணம், என்ன மாதிரி அழகம்மா ஒரு அனாதை, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அழகம்மாவுக்கு என் மேல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது அனாதை இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்து ஒதுங்கிறதானுங்க நல்லது. முகூர்த்த நேரம் நெருங்குது, மாப்பிள்ளை மாறலாம். ஆனா நேரம் மாறக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. என்னப்பா அது, ஜவுளி விக்கிறவன் அழகமா கூட வர்றான். கரெக்டா கேள்வி கேட்டீங்கயா. எந்த தப்பும் பண்ணாத அந்த பொண்ணை எவ்வளவு சொன்னது கேட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி அவன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை தாலி கட்ட வைக்கிறீங்களே, என்னையா நாயா? அவன் மனசுக்கு பிடிச்சவனா ராத்திரி பூரா ஒண்ணா இருந்துட்டு வரேன். ஊருக்காரங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. உங்க ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்றீங்களோ படிங்கயா. முறுக்குனது போதும், பட்டு சட்டியை மாட்டிட்டு வாங்க. இப்ப என்கிட்ட பட்டு சட்டை இல்லையே. நீ ஜவுளி கடைக்காரன் வந்து என்ன பிரயோஜனம்? ஓ அவசரத்துக்கு நான் தான் உதவ வேண்டியிருக்கு. சைஸ் ஒரு மாதிரியா இருக்கும், கவனிச்சுக்க. இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க டாக்டர் சிகரெட். இன்னையில இருந்து நான் சிகரெட் பிடிக்க போறது இல்ல. ஏன் டாக்டர், சந்தோஷமா இருக்கும்போது சர்வசாதாரண ஊதி தள்ளினீங்க, இப்ப சோகமா போறீங்க. அதை விட அதிகமான ஊதி தள்ளனா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு அனாதைங்கிறதே மறந்துட்டேன். அந்த சந்தோஷத்துல சிகரெட் எல்லாம் பிடிச்சேன். இன்னைக்கு மறுபடியும் அனாதையாவே இந்த ஊரை விட்டு போறேன். அதனால இந்த சுகமான சிகரெட்டை இங்கேயே விட்டு போயிடுறேன்.